ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்லயே ரோட் சைடு மஷ்ரூம் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தறலாமா? வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 கப் ஆஃப் முட்டைகோஸை கழுவி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த காளானில் எப்போவுமே நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் போட மாட்டாங்க, முட்டைகோஸ் கட் பண்ணி தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த முட்டைகோஸில் 1/4 கப் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 ஸ்பூன் ஆஃப் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது கலருக்கு, பட் நம்ம இதில் ஃபுட் கலரும் ஆட் பண்ணுவோம். நான் 2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு 1/4 கப் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ மைதா மாவுக்கு அதே அளவு ஈக்குவலான அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம், அதாவது 1/4 கப்பு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் வந்து அப்படியே அதை வந்து அந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை நம்ம வந்து ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஆயில் வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து அந்த பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதை வந்து ஒரு ஸ்பூனில் வந்து பால்ஸாக போட போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது வந்து என்ன சைஸில் வந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து கிரேவி பண்ணுற பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறேன், ஏன்னா ஆயில் வந்து சூடாகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து காளானுக்கு ஏற்ற கிரேவி பண்ண போகிறோம். இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது நல்லா வதங்குற அளவுக்கு சூடில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதே மாதிரி சில்லி வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சில்லி வினிகருன்றது இதுதான். ஸோ இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம வந்து காளான் அந்த பால்ஸ் எல்லாம் அழுத்தி போட்டுடலாம். ஸோ இந்த பால்ஸை நம்ம அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கூடாது, இதனால் நம்ம உடச்சி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அங்கங்கே வரும், இல்லைனா வந்து ரொம்ப பால்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை வந்து உடச்சி அப்படியே போடலாம்.
இப்போ நம்ம இதில் ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய காளான் ரெடி. ஸோ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம வந்து கேட்கலாம். வாங்க, நம்ம இப்போ டேஸ்டிங்கும் கொடுத்துட்டோம். வாங்க நம்ம தம்பி கிட்ட எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்கலாம். எப்படிடா இருந்தது? சூப்பராக இருந்துச்சு சக்தி. ஸோ இப்போ நம்மளுடைய தம்பி கொடுத்த ஒரு வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.